வணக்கம், இது கல்லூரி வாசல். பிளஸ் டூ முடித்த மாணவர்கள் அடுத்து என்ன துறையை தேர்ந்தெடுத்து படிக்கலாம், எந்த கல்லூரியில் சேரலாம், மேலும் அவர்களுடைய திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை கல்லூரி வாசல் நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் மேலாண்மை படிப்புகள் குறித்துதான் நாம் பார்க்க இருக்கிறோம். நேயர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியில் சந்தேகத்திற்கான விளக்கங்களை வழங்க காத்திருக்கிறார் பேராசிரியர் டாக்டர் காயத்ரி. மேடம் வணக்கம். மேம், இப்போ பிபிஏ எம்பிஏ மாதிரியான கோர்சஸ், அதாவது மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி முடிச்சுட்டோ இல்ல பிஇ முடிச்சுட்டோ எனக்கு அடுத்தது வேலை கிடைக்கல அப்படின்னா எம்பிஏ போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எனக்கு கரெக்டா செட் ஆகும் அப்படிங்கறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஃபர்ஸ்ட் 12th முடிச்ச உடனேயும் எஸ் நான் வந்து மேனேஜ்மெண்ட் கோர்ஸுக்கு நான் தகுதியானவன், எனக்கு அதுதான் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கறத நான் எப்படி ஒரு கோல் அதுல பிக்ஸ் பண்ணி எனக்கு இதுதான் கரெக்டா செட் ஆகும்ன்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆக்சுவலி நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னதையே இது இப்ப உள்ள காலகட்டத்துல கிரியேட் பண்ணிருக்கிற ஒரு மித்து. வேலை இல்லைன்னா எம்பிஏ படிக்கலாம்னு சொல்லிட்டு. அப்படி இல்ல. ஏன்னா ஒரு பீரியட்ல நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் மட்டும் தான் எம்பிஏ பண்ண முடியும். அதர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதர் யூனிவர்சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எம்பிஏ ஜாயின் பண்ணுவாங்க. ஒரு கிரைடீரியா இருந்தது, ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிலாம் இருந்தது. இப்ப ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கைகள் நிறைய அதிகமாக அவங்களுக்கு ஒரு கண்டினியூஸா ஒரு ஸ்டடீஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் அந்த ரூல்ஸ் எல்லாம் தளர்ச்சி பண்ணிட்டு யூஜி முடிச்ச உடனே அவங்க எம்பிஏ ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு வேணா கண்டிப்பா எம்பிஏ படிக்கலாம். பிகாஸ் பிராக்டிஸ் பண்ண அந்த குவாலிட்டிஸ் அவங்களுக்குள்ளார தானாகவே வந்துரும். சோ இவங்க தான் எம்பிஏ படிக்க முடியும், அவங்க தான் எம்பிஏ படிக்க முடியும் அப்படின்றது கிடையாது. எந்த கரிக்குலம்ல அவங்க இருந்தாலும், இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ல இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இலக்கு ஒரு நல்ல ஒரு மேலாண்மை நிபுணராக வரணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா தாராளமா எம்பிஏ பண்ணலாம். சோ அவங்களுடைய ஆம்பிஷன் அண்ட் அவங்க எதை நோக்கி பயணப்பட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த டெஸ்டினேஷன் அவங்க பிக்ஸ் பண்ணாலே போதும். இந்த குவாலிட்டி இருந்தா மட்டும்தான் எம்பிஏ படிக்க முடியும் அப்படின்றது கிடையாது. சோ எம்பிஏ படிக்கிறதுக்கு ஒரு பேஸா எல்லா கோர்ஸுமே எடுத்து படிக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு கருத்தா இருக்கு. நம்ம அதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க சேலம்ல இருந்து வினோத். வணக்கம் வினோத், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஹலோ சார், வணக்கம். வணக்கம் மேடம், குட் ஈவினிங். வணக்கம். என்னோட சந்தேகம் என்னன்னா, எம்பிஏல ஹச்ஆர் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இது ரெண்டுல எது பரவாயில்ல, எது பெஸ்ட்? நீங்க யூஜி என்ன உங்களோட மேஜர்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்துட்டு ஏன் நீங்க திடீர்னு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல மேம், எனக்கு எக்ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். இதுல ட்ரை பண்றப்ப கொஞ்சம் எக்ஸ்போஷர் கிடைக்குமான்னு ஒரு கெஸ் தான். உங்களுடைய எக்ஸ்போர்ட் ரிலேட்டடா நீங்க அதுக்கு பினான்ஸ் பண்ணா கூட நீங்க பண்ண முடியும். ஹெச்ஆர் இப்ப நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிருக்கீங்க, எக்ஸ்போர்ட் ரிலேட்டடா பண்றதுக்கு நீங்க பினான்ஸ்ல நீங்க நிறைய நாலேஜ் கெயின் பண்ணா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ரிலேட்டடா உள்ள இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நீங்க ஹெச்ஆர்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் நீங்க நினைக்கிற மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் இதுக்கு கிடைக்காது. ரைட், ஓகே மேடம். இன்னொரு காலர் வந்திருக்காங்க கிருஷ்ணகிரியில இருந்து கார்த்திக். வணக்கம் கார்த்திக், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. ஹலோ, நான் கார்த்திக் பேசுறேன் கிருஷ்ணகிரில இருந்து. வணக்கம் கார்த்திக், சொல்லுங்க. இல்ல, நான் பிளஸ் டூ 1043 மார்க் எடுத்துக்கேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே. பிசிஏ படிக்கலாம்னு ஐடியா. பிசிஏ படிச்சுட்டு எம்சிஏ படிக்கலாம்னு ஐடியா. படிக்கலாமா என்னன்னு? பிசிஏ படிச்சுட்டு நீங்க எம்சிஏ படிக்கலாம். பட் நீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிராட் உங்களுக்கு ஓபனிங் இருக்கும். ஏன்னா பிசிஏ முடிச்சுட்டு எம்சிஏ தான் பண்ண முடியும். பட் பிஎஸ்சி முடிச்சாங்கன்னா வேற எந்த கோர்ஸ் கூட நீங்க எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ண முடியும். சோ நீங்க பிசிஏன்றது உங்களுடைய செகண்ட் ஆப்ஷனா வச்சுக்கோங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். சோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எம்சிஏ பண்றது. ஏன்னா இப்ப நீங்க கரண்ட் சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா எம்சிஏ உடைய காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பிஇ கிராஜுவேட்ஸோட கம்பேர் பண்ணும்போது நான் பிராக்டிகலா என்ன சொல்லணும்னா நிறைய காலேஜஸ்ல இப்ப க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க எம்சிஏ. பிகாஸ் பிஇயும் எம்சிஏயும் ஒன்னு போலதான் அவங்க ட்ரீட் பண்றாங்க. சோ இதுல மோர் தென் 2 lakhs கிராஜுவேட்ஸ் பிஇ சைட்ல இருந்து வரும்போது இந்த பிஜி அப்படின்ற போது தே ஆர் திங்கிங் தட் இட் இஸ் ஓவர் குவாலிபிகேஷன். சோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சாலே இப்ப ஜாப் எல்லாம் ஈஸியாவே கிடைக்குது. ஓகே, சோ பிஇங்கறத விட நம்ம எம்சிஏ அப்படிங்கறது பிஜி டிகிரியா மாறிடுது. சோ அது ஓவர் குவாலிஃபிகேஷனா போகும்போது அவங்களுக்கான வாய்ப்புகள் கம்மி ஆகுது அப்படின்றது இப்போ தற்போதைய நிலவரம். ஓகே, சோ இப்போ பிபிஏ கோர்சஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சோ பிபிஏ கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் எம்பிஏ பண்றாங்க. அதுல பிபிஏலயே ஸ்பெஷலைசேஷன் மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல, பிபிஏல ஸ்பெஷலைசேஷன் எதுவும் அவங்களுக்கு கிடையாது. சோ அது பேஸ் கோர்ஸ் தான். பேஸ் கோர்ஸ் தான். எம்பிஏல அவங்க ஆக்சுவலி
பிகாமுக்கும் பிபிஏக்கும் சின்ன சின்ன டிஃபரன்சஸ் தான் இருக்கும். கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க வந்து பிகாம் யூஸ்வலா எடுப்பாங்க. மார்க்கெட்டிங், ஹெச்ஆர் அந்த மாதிரி ரிலேட்டடா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பிபிஏ எடுப்பாங்க. சோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எம்பிஏ வரும்போது தே கேன் கான்சென்ட்ரேட் ஆன் மார்க்கெட்டிங், ஹெச்ஆர் அந்த மாதிரி அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ஈஸியா அவங்களுக்கு கிளிக் ஆகும். பிபிஏ முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க்கெட்டிங் சைட்ல, அட்வர்டைசிங் சைட்ல, அந்த சைட்ல அவங்களுடைய கேலிபர் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, பிகாம் கோர்சஸ் எடுக்கிறது இப்போ என்னன்னா, முன்னாடி எல்லாம் வந்து பிகாம், எம்பிபிஎஸ் இந்த மாதிரியான கோர்சஸ் தான் வந்து ஒரு லைம் லைட்ல இருந்த கோர்ஸ். 30-40 இயர்ஸ் பேக்லாம் பேங்க் வேலைக்கு போகணும் அப்படின்னா நம்ம பிகாம் தான் எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷன். ஆனா பேங்க் வேலை அப்படிங்கிறது எல்லாருமே ஒரு டார்கெட் வச்சிருந்த மாதிரி ஒரு பேங்க். பட் ஸ்டில் இப்போ வந்து ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி பிகாம்க்கு வந்து திருப்பியும் ஒரு மேஜர் ஹைப் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா அதுல நிறைய கோர்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ பிகாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஹையர் கோர்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு, அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்கு? வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு பிகாம் முடிச்சவங்களுக்கு இருக்குது. இப்ப எனக்கு ஹையர் ஸ்டடீஸ் இன்னும் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்றவங்க சிஏ, ஐசிடபிள்யூ, ஏசிஎஸ் அந்த மாதிரி கோர்சஸ் சூஸ் பண்ண முடியும். இல்ல எனக்கு பிகாம் முடிச்ச உடனே ஒரு 1 இயர்ல வேலைக்கு போகணும் அப்படின்றவங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி பிஜி டிப்ளமா ஏதாவது ஒரு 1 இயர் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் இதுல ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு அவங்க ஜாப் போக முடியும். இந்த மாதிரி அவங்களுடைய எவ்வளவு இயர்ஸ் அவங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத பொறுத்து வைடு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பேங்கிங் செக்டர்ல ஒன்ஸ் அகைன் நீங்க பாத்தீங்கன்னா 2015 end 16ல வந்து more than 2 lakh வேகன்சிஸ் வருது. அதனால வந்து ஒன்ஸ் அகைன் இதுக்கு வந்து ஒரு சார்ம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேம், இப்போ பிபிஏ நம்ம படிச்சுட்டு எம்பிஏ போகணும் அப்படின்னு சாண்ட்விச் கோர்ஸ் மாதிரி 5 இயர்ஸ் கோர்ஸ் அந்த மாதிரி டைரக்டா எம்பிஏ நான் படிக்க போறது எம்பிஏ தான், பட் அது வந்து 5 இயர்ஸ் கோர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கோர்ஸ் தாராளமா இருக்குங்க. ஒரு சில யூனிவர்சிட்டிஸ், பட் வந்து நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப லெஸ். பிபிஏ பிளஸ் எம்பிஏ அந்த மாதிரி கொடுக்கறாங்க. பட் நம்ம என்ன அதுல ஒரே ஒரு விஷயம் பாத்துக்கணும் அப்படின்னா 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த யூஜி டிகிரி நமக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கறத மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா அதுல ஒரே ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா நம்மளால வந்து அந்த 5 இயர்ஸ் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா when we come out நமக்கு வந்து 12th தான் நம்மளுடைய ஐடியா இருக்கும். அதனால 3 இயர்ஸ் முடியும் பொழுது நமக்கு வந்து அந்த பிபிஏ டிகிரி கொடுப்பாங்களா அதை மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகே ஃபைன், நம்ம இத பத்தி பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க கோவையில இருந்து, சித்ரா. வணக்கம் சித்ரா, உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க? ஓகே, ஹலோ மேம். நான் வந்து பிகாம் பே செகண்ட் இயர் என்ட்ரா போறேன். ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்க. நான் வந்து சிபிடிக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணல. சிஏ ஆகணும்ங்கிறது என்னோட ட்ரீம். சோ நீங்க அதோட ஸ்டெப்ஸ் எப்படின்னு சொல்றீங்களா மேடம்? தாராளமா. நீங்க வந்து ஆக்சுவலி சைட் பை சைடு அதுக்கு கோச்சிங் கிளாஸஸ் எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நானு. சோ நீங்க அந்த கோச்சிங் கிளாஸஸ் நீங்க அட்டென்ட் பண்ணிட்டே இருங்க. சோ டிகிரி முடிச்சிட்டு நீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் இருக்காது. நீங்க டைரக்டா வந்து இன்டர்க்குள்ள போயிடலாம். இன்டர் முடிச்ச உடனே உங்களுக்கு ஆர்டிகல்ஷிப் இருக்கும். அந்த ஆர்டிகல்ஷிப் முடிச்ச உடனே நீங்க ஃபைனல் போற மாதிரி இருக்கும். பிகாம் முடிச்சிட்டு பண்றது பெட்டர். நீங்க கோச்சிங் போயிட்டு சைட் பை சைடு உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. பிகாம் முடிச்ச உடனே நீங்க அப்படியே இன்டர்ல வந்து என்டர் ஆகலாம். ஓகே, இன்னொரு காலர் வந்திருக்காங்க மேட்டுப்பாளையம் இருந்து ரவி. வணக்கம் ரவி, உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க? ரவி வணக்கம், தொடர்புல இருக்கீங்களா? உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். ஓகே, காலர் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ஐஐஎம் மாதிரியான இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த 5 இயர்ஸ் கோர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா ஐஐஎம் மாதிரியான ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல? இல்லங்க, ஆக்சுவலி வந்து நம்ம அதுக்கு வந்து ஸ்கோர்ஸ் வேணும். நம்ம அதை எழுதுறதுக்குள்ள ஏஜ் லிமிட்டே பாத்தீங்கன்னா யூஜி முடிச்சுட்டு தான் நம்ம அதை எழுத முடியும். மேட் எக்ஸாம்ஸ், ஜிமேட் எக்ஸாம்ஸ், கேட் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதி பேஸ்ட் ஆன் த ஸ்கோர் நமக்கு வந்து ரேங்கிங்ல ஐஐஎம் அஹமதாபாத்ல இருந்து நமக்கு திருச்சி வரைக்கும், தமிழ்நாட்டுல இப்ப திருச்சிலயும் இருக்கு. சோ அது வரைக்கும் நமக்கு 13 ஐஐஎம்ஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு கிடைக்கும். ஓகே, சோ இப்போ பிகாம் நான் படிக்கிறேன் அப்படின்னா பிகாம் முடிச்சதுக்கு அப்புறம் எந்தெந்த மாதிரியான ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் இருக்கு? பிகாம் முடிச்சோடனே நீங்க பாத்தீங்கன்னா பிஎஸ்சில, என்எஸ்சில இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு மாடியூல்ஸ் இருக்கு. டெரிவேட்டிவ்ஸ்லயோ இல்ல கமாடிட்டிஸ் மார்க்கெட்ஸ்லயோ ஷேர் ட்ரேடிங்ஸ்லயோ சின்ன சின்ன கோர்சஸ் இருக்கு. அந்த மாதிரி அவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்கிற அக்கவுண்டிங் நாலேஜோட இந்த ஸ்பெஷலைஸ்டு ஏரியா ஜாயின் பண்ணும்போது இமீடியட்டா தே வில் கெட் a ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, இத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க சங்கீதா. வணக்கம் சங்கீதா, உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க? சார், நாங்க ஆத்தூர்ல இருந்து சங்கீதா பேசுறோம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நாங்க வந்து இப்ப 12th முடிச்சிருக்கோங்க சார். ஓகே, சொல்லுங்கம்மா. தொடர்ந்து பேசலாம். 12th முடிச்சிருக்கேங்க மேம். இப்ப வந்துட்டு நாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து தான் மேம் படிச்சேன். இப்ப வந்துட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாமா இல்ல
பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி பார்க்கலாமா அப்படின்னு கேட்கணும். நீங்க இல்ல யூஜி பண்ணிட்டு நீங்க பிஜி ட்ரை பண்ற மாதிரி ஐடியா இருக்கா, இல்ல உங்களோட யூஜியை வச்சு அப்படியே நீங்க ஜாபுக்கு போற மாதிரி ஐடியா இருக்குங்களா? யூஜி வச்சு அப்படியே ஜாபுக்கு போலான்னு ட்ரை பண்றாங்க. அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வில் பி த குட் ஆப்ஷன் உங்களுக்கு. ஏன்னா பிஎஸ்சி பிசிக்ஸ் நீங்க பண்ணும்போது யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்க எழுதலாம். பட் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ட்ரை பண்ணும்போது பிரைவேட்ஸ்ல நிறைய உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அண்ட் மோரோவர் நம்ம பிஎஸ்சி பிசிக்ஸ் எல்லாம் எடுக்கிறோம்ன்றப்ப நம்ம ஹையர் ஸ்டடீஸ் நிறைய பண்ற மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு இதுல ஸ்பெஷலைசேஷன் போறோம். இப்ப பிஎஸ்சி பிசிக்ஸ் வச்சுட்டு பண்ணணும் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் தே ஹேவ் டு கோ ஃபார் பிஎட், டீச்சிங் லைன்ல போகலாம். இல்ல எம்எஸ்சி பிசிக்ஸ் ட்ரை பண்ணி முடிச்சாதான் அதுக்கப்புறம் அவங்க வந்து சயின்டிஸ்ட் லெவலுக்கு ஜூனியர் சயின்டிஸ்ட் லெவலுக்கு எக்ஸாம்ஸ் எழுதி அவங்க போக முடியும். பட் வேறஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தோம்னா முடிச்சுன்னையும் கூட சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ஐடி கம்பெனிஸ்ல கூட நமக்கு வேலை கிடைக்கிறது. கண்டிப்பாக கண்டிப்பா. ஓகே, இன்னொரு காலர் வந்திருக்காங்க தூத்துக்குடியில இருந்து திவ்யா. வணக்கம் திவ்யா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. மேம், நான் என்னோட பிரதர் பிகாம் முடிச்சிருக்காங்க. ஓகே. அவங்க 5 years ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பேங்க்ல, பிரைவேட் பேங்க்ல. அவங்களுக்கு எம்பிஏ பண்ணணும்ன்றது ஒரு எய்மா இருக்குது. அவங்க கரஸ்ல பண்ணா அந்த அளவுக்கு இஃபெக்டிவா இருக்குமா மேம்? இல்லங்க, கரஸ்ல பண்றது நீங்க பாத்தீங்கன்னா என்னைக்குமே ஆடட் குவாலிபிகேஷன் தான். அதை வச்சு நம்ம ஃபர்தரா ஜாப் வந்து ட்ரை பண்றது கஷ்டம். சோ பார்ட் டைம்லாம் இப்ப இருக்கு உங்களுக்கு. பார்ட் டைம் இருக்கு, வீக்கெண்ட் கோர்சஸ் இருக்கு. நீங்க பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில எடுத்தீங்கன்னா ட்வினிங் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு பண்றாங்க. அந்த மாதிரி நீங்க அதாவது கொஞ்சமாவது கிளாஸ் அட்டென்ட் பண்ணி பார்ட் டைமாவது எம்பிஏ பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு வேல்யூ இருக்கும் கரஸ்பாண்டன்ஸ்ல பண்றதை விட. ஓகே, இன்னொரு காலர் வந்திருக்காங்க வைசாகப்பட்டினம்ல இருந்து பிரேமா. வணக்கம் பிரேமா, உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. சார், என்னோட சந்தேகம் என்னன்னா, என் மக இப்ப வந்து பிகாம் ஃபைனல் இயர் போறா. ஓகே. பிகாம்ல ஒகேஷனல் எடுத்திருக்கிறா என் மக. ஓகேங்க. அப்போ நான் அதுக்கு அடுத்தது அவளுக்கு வந்து எம்பிஏ பேங்கிங் அண்ட் பைனான்ஸ் கொடுக்கலான்னு இருக்கிறேன். அது அவளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா அது இல்லையா? பிகாம் முடிச்ச உடனே பேங்கிங் என்ன ட்ரை பண்ணணுமான்னு யோசிக்கிறேன் மேடம். நீங்க அதாவது உங்களால ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாம் அப்படின்னா தாராளமா நீங்க சொன்ன மாதிரி எம்பிஏல நீங்க ரொம்ப கிளியராவே இருக்கீங்க. சோ எம்பிஏ வந்து பினான்ஸ் அவங்க எடுக்கலாம். இல்ல உங்களுக்கு இமீடியட்டா ஜாப் போகணுன்ற பட்சத்துல நீங்க அவங்கள வந்து பேங்கிங் கோச்சிங் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி பேங்க் எக்ஸாம்ஸ் எழுத சொல்லுங்க. எம்பிஏ நல்ல ஆப்ஷன். கண்டிப்பா எம்பிஏ பண்ணாங்கன்னா இன்னும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்டர் ஆகும் போதே கேடர் பாத்தீங்கன்னா மேனேஜர் கேடர்ல அவங்க பேங்கிங் செக்டருக்கு வருவாங்க. நம்ம அதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க மதுரையில இருந்து அருண். வணக்கம் அருண், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் வணக்கம் சார். இந்த வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க இல்லையா, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். என்னங்க? இல்ல நீங்க சொல்றது கிளியரா இல்ல அருண். ஹலோ. வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட், வேர் ஹவுஸ் சூப்பர்வைசர் சொல்லிட்டு ஜாப் எடுக்கிறாங்க இல்லையா? ஆமாங்க. இப்ப நம்மளுடைய ரிலேஷன் பார்த்தீங்கன்னா கனடாவில் இருக்காங்க. ஓகேங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் பண்ண சொல்லுங்க. அதை சேமிப்பு கிடங்குகள் சொல்றாங்க இல்லையா? சம்பந்த படிப்பு வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட். இதுக்கு வந்து என்ன மாதிரி படிப்பு தேவை, எங்க மேடம் கிடைக்கும், இது படிக்கலாமா இல்ல படிக்க வைக்கலாம்? பையன் வந்து 1078 எடுத்திருக்காங்க. ஓகேங்க. நீங்க அவங்கள வந்து யூஜி வந்து நீங்க பிகாமோ பிபிஏவோ படிக்க வச்சுட்டு, ஏன்னா டைரக்டா வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் தனியா கிடையாது. சோ பிகாம் பிபிஏ பண்ணிட்டு பிஜி டிப்ளமா வந்து ஐஏஎம்ல கூட மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட்லாம் இருக்கு. ஸ்டோர்ஸ் ரிலேட்டடா மேனேஜ்மெண்ட், மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு. சோ நீங்க அந்த மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்க வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோர்ஸ், வேர் ஹவுசிங் அது ரிலேட்டடாவே ஃபுல்லாவே அதுல இருக்கும். ஈஸியா அவங்களுக்கு வந்து அந்த ஜாபுக்குள்ளார என்டர் ஆக முடியும். ரைட், ஓகே மேடம். இன்னொரு காலர் வந்திருக்காங்க நீலகிரியில இருந்து சிவசங்கரன். வணக்கம் சிவசங்கரன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். பொண்ணு வந்துட்டு பிசிஏ செகண்ட் இயர் படிக்குதுங்க சார். ஓகேங்க. இந்த வருஷம் தேர்ட் இயர் போகுதுங்க. சரிங்க. அது வந்து அடுத்து வந்துட்டு எம்சிஏ பண்ணலாங்களா, எம்பிஏ பண்ணலாங்களா, இன்ஜினியரிங் காலேஜ்ல பண்ணலாங்களா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில பண்ணலாங்களா? இது ஒரு கேள்விங்க சார். ஓகேங்க. அடுத்து வந்துட்டு சின்ன பொண்ணு வந்து இந்த வருஷம் +2 முடிச்சிருக்குங்க சார். ஓகேங்க. 1077 மார்க் ஃபர்ஸ்ட் குரூப்புங்க. ஓ சரிங்க. இன்ஜினியரிங் வந்துட்டு 186 கட்டப் இருக்குங்க. ஓ சரிங்க. அக்ரிக்கு வந்துட்டு 179 கட்டப் இருக்குங்க. ஓகேங்க. இந்த பொண்ணு வந்துட்டு என்ன எடுத்து படிச்சா நல்லா இருக்குங்க சார்? இது டிவில நாங்க பாத்துக்கிறோம் சார். சொல்லுங்க. ஓகே. பிஎஸ்சி அக்ரிக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மி. பிஎஸ்சி அக்ரி கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். பட் ஃபர்ஸ்ட் டயர் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பிஇ இன்ஜினியரிங் கிடைக்கும் அவங்களோட செகண்ட் டாட்டருக்கு.
ஃபர்ஸ்ட் டாக்டருக்கு அவங்க வந்து பிசிஏ முடிச்சிருக்க செகண்ட் இயர் எம்பிஏ பண்ணலாமா எம்பிஏ பண்ணலாமான்னு கேட்டாங்க இல்லையா. இப்ப ஆக்சுவலி வந்து எம்பிஏ ஐ சஜஸ்ட் பிகாஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொஞ்சம் வைடா இருக்கும். அதுலயே சிஸ்டம்ஸ் இருக்கு. எம்சிஏ அப்படிங்கும்போது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கும். பட் எம்பிஏ இருக்கும்போது they will have a management skill as well as computer knowledge through system specialization. So அப்படி இருக்கும்போது at the end of MBA they can choose நம்ம management side போறோமா இல்ல once again நம்ம system sideல நம்ம போலாமா அப்படிங்கறத அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். wide options I'll suggest for MBA. ஓகே மேம், இப்போ பிகாமும் சரி பிபிஏவும் சரி, இப்போ ஒரு காலர் கேட்ட மாதிரி பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சான் அப்படின்னா அதுக்கான ஸ்கோப் இருக்கு. பட் நீங்க அதுக்கப்புறம் திருப்பியும் பிஜி பண்ணணும், பிஹெச்டி பண்ணணும்னு ஒரு லென்த்தி ப்ராசஸ் அது. இப்போ பிபிஏ அண்ட் பிகாம் இது ரெண்டும் முடிச்ச உடனே எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி சிஏ அதெல்லாம் பார்ட் டைம்ல பண்றதுக்கான சான்சஸ் இருக்கா? இல்ல 100% வந்து உங்களுக்கு பிகாம் அண்ட் பிபிஏ முடிச்சாங்கன்னா சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா இப்ப உள்ள இதுல பாத்தீங்கன்னா கேபிஓ வந்து ஒரு வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு ஏரியா. அந்த நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங்ல இந்த ஜாப் ரிலேட்டட் பிசினஸ் அனலிஸ்ட், பிசினஸ் டெவலப்பர்ஸ், எக்ஸிகியூட்டிவ்ஸ் அந்த மாதிரி நிறைய ஜாப் வேகன்சிஸ் இருந்துட்டே இருக்கு. பட் அவங்க என்ன ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பிபிஏ ஜாயின் பண்ண உடனே நமக்கு டிகிரி கிடைக்கும் அப்படின்ட்டு விட்டுறக்கூடாது. தே ஹாவ் டு எக்யூப் தெம்செல்ஸ் இன் பர்சனாலிட்டி இல்ல சாஃப்ட் ஸ்கில் இதெல்லாம் வந்து அவங்க டெவலப் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா யூஜி முடிச்ச உடனே 100% அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் சான்சஸ் இருக்கு. ரைட். ஒரு காலர் வந்திருக்காங்க பொள்ளாச்சியில இருந்து மயில்சாமி. வணக்கம் மயில்சாமி, உங்களோட சந்தேகத்தை நீங்க கேட்கலாம். சார் எங்க மகன் வந்து பிகாம் பிஏ பண்ணிட்டு அப்படியே சரி ஓகேங்க. பிகாம் பிஏ முடிச்சிட்டு வந்து எம்பிஏ பண்ணலாமா இல்ல எம்காம் பண்ணலாமா இல்ல இந்த சிஏ ஏசிஎஸ்சி இந்த மாதிரி லைன் ஏதாச்சும் பண்ணலாமா? அவங்க வந்து அக்கவுண்ட்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற பட்சத்துல அவங்க வந்து எம்காம் அவங்க பண்ணலாம். பட் என்கிட்ட கேட்கும்போது நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா எம்பிஏ இஸ் பெஸ்ட். ஏன்னா அவங்களுக்கு அதுல அக்கவுண்ட்ஸும் இருக்கும், அவங்களுக்கு மத்த எல்லாமே அதுல கிடைக்கும். இது ஆன் த ஹோல் அவங்களுக்கு நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். எம்காம் அப்படிங்கும்போது ஒன்ஸ் அகெயின் இட் வில் பி அ காமர்ஸ் அக்கவுண்டன்சி ரிலேட்டடா உள்ள கோர்சஸ். சிஏ தாராளமா பண்ணலாங்க. அது வந்து இண்டிவிஜுவல் கேப்பபிலிட்டி பொறுத்தது தான். பிகாம் பண்ணா சிஏ கண்டிப்பா பண்ணலாமா அப்படின்னா நம்ம வந்து கெரியர் வைஸ் பண்ணலாம். பட் நம்மளால அதை கம்ப்ளீட் பண்ண முடியுமா? பிகாஸ் அக்ரிகேட்லாம் இருக்கு. ஒரு பேப்பர்ல நமக்கு வந்து 59 வந்தா கூட அக்ரிகேட் 60 வரலன்னா ஒன்ஸ் அகெயின் யூ ஹேவ் டு அப்பியர் ஃபார் ஆல் தி எக்ஸாம். இந்த மாதிரி கொஞ்சம் டஃப்னஸ் இருக்கு. சோ நம்ம இண்டிவிஜுவல் கேப்பபிலிட்டி பொறுத்து நம்ம அதை டிசைட் பண்ணணும். ஓகே மேம், இப்போ பிபிஏ மாதிரியான கோர்சஸ் எல்லாம் வந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்றத தாண்டி அது வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கறது அதுல ஒரு பேஸான ஒரு விஷயம். ஏன்னா என்னுடைய மேலாண்மை தன்மை, ஆளுமை தன்மையை வளர்த்துக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நான் இப்ப எம்பிஏ பண்ண போறேன் அப்படின்னா என்னுடைய கமாண்டிங் பவர் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் நான் ஒர்க் பண்ண போறேன். சோ நான் ஒரு காலேஜ் செலக்ட் பண்றேன் அப்படின்னா அங்க பர்சனல் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் நல்லா தான் சொல்லி தராங்க அப்படிங்கறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு காலேஜ் எப்படி செலக்ட் பண்றது? பிகாம் அண்ட் பிபிஏ சம்பந்தமான கோர்சஸ் படிக்கிறது. நீங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா காலேஜ் நிறைய வந்து இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூஷன் டைப் சொல்லுவாங்க. யூஜி லெவல்ல பாத்தீங்கன்னா அது பிபிஏக்கு பிகாம்க்கு மட்டும்தான் இருக்கும். மத்த கோர்சஸ்க்கு வந்து இண்டஸ்ட்ரி டைப் அந்த அளவுக்கு இருக்காது. பட் யூஜி லெவல்லயே பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி டைப் இருக்கிறது பிபிஏக்கு தான். அதனால அந்த இண்டஸ்ட்ரி டைப் இருக்கா, நம்மளால வந்து பர்சனாலிட்டி நம்மள டெவலப் பண்ணிக்க முடியுமா, டீச்சர்ஸ் வந்து நல்ல குவாலிஃபைட் டீச்சர்ஸா இருக்காங்களா அப்படின்றத நம்ம வந்து வெரிஃபை பண்ணிட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகே மேடம், இவ்வளவு நேரம் வந்து மேனேஜ்மெண்ட் கோர்சஸ்ல என்னென்ன மாதிரியான கோர்சஸ் இருக்கு, என்னென்ன மாதிரியான காலேஜஸ்ல படிக்கலாம், எப்படி காலேஜஸ் செலக்ட் பண்ணலாம், அதுல என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படின்றதெல்லாம் சொன்னீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. வணக்கம். இத்துடன் கல்லூரி வாசல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.